கல்வி பேராசிரியர் எனது பாசத்திற்குரிய மௌலானா மௌலவி மாஃபி பாரி ஆன்மீக சொற்பொழிவு ஹஜ்ரத் இஸ்லாம் ரஹ்மத் ஜீலானி மௌலானா அவர்கள் மனித வாழ்வின் இலட்சியம் என்ன, மனிதன் ஏன் படைக்கப்பட்டால் அவருடைய நோக்கம் என்ன என்பதை பற்றி மிக சிறப்பான ஒரு தயாராக தருகிறார்கள். தயவுசெய்து அனைவரும் அமைதியாக கவனமாக கூடுகிற வளர்ந்து கேட்டுக்கொள்வோம். Alhamdulillah wahda wassalatu wassalamu ala man la nabiyya ba'da wa ala alihi wa ashabihi alladhina utu 'ahda amma ba'd fa a'udhu billahi minash shaitanir rajim bismillahir rahmanir rahim wa ma khalaqtul jinna wal insa illa liya'budun. وقال الله تعالى في الحديث القدسي لولاك لما خلقت آدم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. يا வல்லவனா அல்லாஹ் ஒருவனையே போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ் தஆலாவுடைய அளவில்லா அன்பும் இணையில்லா கருணையும் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அண்ணல் பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகவாசத்தில் இருந்து வார்த்தெடுக்கப்பட்ட அல்லாஹ் தஆலாவால் தனது திருமறையில் என்றென்றைக்கும் ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு என்று சான்று பகரப்பட்ட சத்தியசீலர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்கள் வழிவந்த தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஃபுகஹாக்கள், முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், வாழ்ந்து மறைந்த நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், மிக குறிப்பாக அல்லாஹ் தஆலாவை பற்றி பேசுவதற்காகவும் அல்லாஹ் தஆலாவை பற்றி அறிவதற்காகவும் அல்லாஹை பற்றி விளங்குவதற்காகவும் குழுமி இருக்கக்கூடிய இந்த சிறப்பான மஜ்லிஸில் இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய அளவில்லா அன்பும் இணையில்லா கருணையும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என்று துஆவோடு ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் தஆலாவின் அளப்பெரும் அருளுக்கு சொந்தக்காரர்களே, ஒரு மிக உன்னதமான நோக்கத்தில் நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உன்னதமான விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் அறிய வேண்டிய பலநூறு விஷயங்கள் உண்டு. அவர்கள் நமக்கு பயான் பேச வேண்டும் என்று அழைப்பு விடுத்த பொழுது அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு தலைப்பை கூறுகின்றார். மனித வாழ்வின் லட்சியம் என்ன? ரொம்ப முக்கியமான விஷயம், ஆனால் யாரும் கண்டுகொள்ளாத விஷயம். இதற்கு யாரும் பொருட்படுத்துவதும் கிடையாது, யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது. அது நோக்கமே இல்லை என்ற அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். ஆனால் அதி முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அது. உயிரை விட மேல ரொம்ப அவசரமா ரொம்ப அக்கறையோடு பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தா நம்முடைய இலட்சியம் என்ன என்பதுதான். சரி, ஒரு கேள்வியான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மனித வாழ்வின் லட்சியம் என்ன? பதில் எங்க போய் கேட்கிறது? யார் நமக்கு பதில் சொல்லி தருவார்? பொதுவாக ஒரு படைப்பு இருக்கின்றது என்றால் இந்த மைக் இருக்கட்டும், டெஸ்க், செல்போன், எத்தனையோ பொருட்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். உணவுப் பொருட்களை சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம், மற்ற பொருட்களை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதை படைத்தவர்கள் யாரோ அவர்களுக்கு சென்று கேட்டால் அதனுடைய நோக்கம் என்ன என்பதை விரிவாக சொல்வார்கள். மைக்கை கண்டுபிடிச்சவங்களை கேட்டால் தெரியும் எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டது என்று. ஒரு உணவை நீங்க சாப்பிடுறீங்கன்னா ஒரு உணவுக்கான ப்ரப்போஸ் என்ன,
கிடைக்கவிருக்கின்றது, அதனுடைய நோக்கம் என்ன, அதனுடைய லட்சியம் என்ன என்று அவர்கள் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். நீங்க எந்த ஒரு பொருளை எடுத்தாலும், எந்த ஒரு படைப்பை எடுத்தாலும், அந்த படைப்பினுடைய நோக்கம் என்ன என்பதை மனிதர்கள் சுட்டிக்காட்ட தவறு எதே கிடையாது. எந்த ஒரு படைப்பாக இருக்கட்டும், எதனா எடுத்து பாருங்க, ஒன்று நேரடியாக அதனுடைய பொருள் என்ன என்பதை விளக்கி தருவார்கள். அப்படி நேரடியாக சொல்ல முடியவில்லை என்றாலும் உடனே கையில கொடுத்துறாங்கல்ல, இதை இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருவாங்க, இப்படி எல்லாம் பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்தினா இந்த நோக்கங்களை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இப்பேற்பட்ட அனுபவங்களை உங்களால் உணர முடியும் என்பதாக நேரடியாகவோ அல்லது ஒரு துண்டு பிரசவத்தின் மூலமாகவோ அல்லது ஒரு பிராக்டிஸ் செய்யப்பட்ட ஒரு நபரின் மூலமாகவோ கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்கின்றோம் இதனுடைய நோக்கம் என்ன. இப்படி எல்லா பொருளுக்கும் எந்த ஒரு பொருளும் கிடைக்கலாம் கிடையாது. அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், நாமும் படைப்பு தான். நம்மை படைத்தவன் அல்லாஹ். அப்ப நம்முடைய படைப்பின் ரகசியம் என்ன, நம்மை ஏன் அல்லாஹ்வால் படைக்க வேண்டும் என்ற பதிலும் நாம் அவருக்கு தான் கேட்க முடியும். எந்த ஒரு மனிதராலும் சொல்லிவிட முடியாது, எந்த ஒரு படைப்பாலும் விலக்கி காட்டி விட முடியாது. படைத்த படைப்பாளனாகிய அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் இந்த மனிதன் ஏன் படைக்கப்பட்டான் என்பதை மிக தெளிவாகவும் மிக துல்லியமாகவும் சொல்லி காட்ட முடியும். சொல்லி இருக்கிறான் அல்லாஹ் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தால் சொல்லி இருக்கின்றான். 30 ஜுஸுல நமக்கு லெட்டர் எழுதி வச்சிருக்கிறான் அல்லாஹ் தான். இந்த மனிதர்களுக்கென்று அல்லாஹ் சுயமாக மிக முக்கியமாக தன்னை அறிந்து கொள்வதற்காக, தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் எழுதிய கடிதம் தான் 30 ஜுஸுகள் அடங்கிய குர்ஆன். இந்த குர்ஆனை தேடி பாருங்கள், நம்முடைய லட்சியம் என்ன என்பதை அல்லாஹ் தஆலா தெளிவாக காட்டிவிடுகின்றார். ஏன் குர்ஆனை பார்க்கணும், வேற யாரும் சொன்ன ஏற்றுக்கொள்ள முடியாதா என்று பார்த்தால் குர்ஆன் என்னன்றது ஃபர்ஸ்ட் நம்ம விளங்கணும். நம்மை பொறுத்தவரையிலும் குர்ஆன் எப்படி நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம், உடல்நிலை சரியில்லாததுக்கு போனா ஒரு சூறா பாத்தீங்கன்னா அவர் ஓதி வச்சிருவாரு, மந்திரம் அப்படிதான் நினைச்சு வச்சிருக்கிறோம். இன்று நம்முடைய அலைபேசிகளில் நாம் வாட்ஸ்அப்ல பார்க்கிற நேரம் அளவிற்கு கூட குர்ஆனை பார்ப்பது இல்லை என்பதுதான் மிக கவலைக்குரிய விஷயம். எத்தனை பேர் குர்ஆன் இன்னைக்கு பார்த்திருக்கீங்க கேள்வி கேட்டா எத்தனை பேர் பதில் சொல்ல முடியும்? வாட்ஸ்அப் பார்க்காத ஒருத்தர் கை தூக்குங்கன்னு சொன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? சமூக வலைதளங்களில் முழுமையாக நேரத்தை கொடுக்க தெரிந்த நமக்கு அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற நம்முடைய லட்சியத்தை எல்லாம் விளக்கி காட்டக்கூடிய, அல்லாஹ் யார் என்று தெரிவிக்கக்கூடிய குர்ஆனை 5 நிமிடம் அமர்ந்து ஓர்மையாக பார்ப்பதற்கு நேரம் இல்லை. அப்புறம் எப்படி லட்சியம் தெரியும்? நீங்கெல்லாம் பயணம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கேட்போம், வார்த்தைகள் அருமையான வார்த்தைகள், சம்பவங்கள் அழகான சம்பவங்கள், சூப்பரா பேசுறாருப்பா, இதற்காக மட்டும்தான் பயம். இன்றைய நோக்கம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லா சமூக வலைதளங்களிலும் எத்தனையோ பேசுவார்கள், எல்லாம் கேட்பாங்க, இவர் அப்படி சொல்றாரு, இவர் அப்படி சொல்றாரு, எல்லாம் சரி, நீ என்ன கற்றுக்கொண்டாய் என்ற கேள்வியை முன்வைத்தால் ஒன்றும் கிடையாது, வெறும் பொழுதுபோக்காக மட்டுமே பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் எப்படி நம்முடைய லட்சியத்தை நாம் தெரிஞ்சுக்கிறது? நம்முடைய லட்சியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குர்ஆனை பார்க்க வேண்டும். இந்த குர்ஆன் எப்பேற்பட்ட வேதம் தெரியுமா? இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அல்லாஹ்வை கனவில் பார்க்கக்கூடிய பாக்கியம் பெற்ற இறைநேச பெருமக்கள் வரிசையில் ஒருத்தர் தான் பார்த்திருக்காங்கலாம் கிடையாது. இமாம் அப்துல் ரஹ்மான் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு மிகப்பெரிய முஹத்திஸ். நீங்கள் எதெல்லாம் இந்த ஹதீஸ் என்று படித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களோ, அதையெல்லாம் அறிவிக்கக்கூடிய, இவர் சொன்னால் உண்மையான ஹதீஸாகத்தான் இருக்கும், இவர் சொன்னால் அந்த ஹதீஸ் சரியாகத்தான் இருக்கும் என்று எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக உன்னதமான பதவிக்குரிய முஹத்திஸ் அப்துல் ரஹ்மான் இப்னு ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சிஃபத்து ஸஃப்வா என்ற ஒரு நூலை எழுதி தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வை கனவில் பார்த்தவர்கள் என்னென்னலாம் அனுபவித்தார்கள் என்று ஒரு பட்டியல், நீண்ட பட்டியல் உண்டு. அதில் ஒருவர் நாம் பார்க்கின்றோம், இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அல்லாஹ் தஆலாவை கனவில் பார்த்தபோது, என் ரப்பே, என்னை படைத்தவனே, எனக்கு ரிஸ்க் அளிப்பவனே, என்னை எல்லா விதங்களிலும் பரிபாலிக்கக்கூடியவனே, உன்னை நெருங்க வேண்டும் என்றார், உன்னை அடைய வேண்டும் என்றார். அதற்கான வழிமுறை என்ன என்று கேட்க அல்லாஹ் தஆலா சொன்ன பதில்
இந்த குர்ஆன் போதும், இந்த குர்ஆனின் மூலமாக என்னை நீங்கள் நெருங்கி விடலாம், என்னை அடைந்து விடலாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்னதும் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் தஆலா மறுகேள்வி கொடுக்கின்றார்கள், ரப்பே விளங்கி ஓத வேண்டுமா, விளங்காமல் ஓதினாலும் உன்னை அடைய முடியுமா என்று. அல்லாஹ் அதற்கு மிக தெளிவாக, மிக அழகாக, மிக ஆணித்தரமாக சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீ விளங்கி ஓதினாலும் சரி, விளங்காமல் ஓதினாலும் சரி, குர்ஆனை ஓதினாலே போதும் என்னை நெருங்கி விடலாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்றார். ஹதீஸ்களில் பார்க்கின்றோம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு அடியார் குர்ஆன் ஓதுவதிலேயே தன்னுடைய நேரத்தை எல்லாம் கழித்துக் கொண்டிருக்கின்றார். அதன் காரணமாக தன் தேவையை கூட அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்க முடியாமல் இருக்கின்றார். எத்தனையோ கோடிக்கணக்கான தேவைகள், என்னென்னவோ தேவைகள் இருக்கு, ஆனா கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்பா நேரம் இல்லை? குர்ஆனில் அவருடைய கவனம் மூழ்கி விட்டது, அவருடைய சிந்தனை எல்லாம் குர்ஆனிலே செலுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் தஆலா வாக்களிக்கின்றான், அவர் கேட்காமலே அவருடைய தேவைகளை நான் கொடுத்து விடுவேன் என்பதால். அதனால எதுவாக இருந்தால் நமக்கு முதன்மையானது என்னங்க? குர்ஆன். இந்த குர்ஆன்ல தான் பதில் இருக்கு எல்லாத்துக்கும். நம்ம இன்னைக்கு பெருசா நினைச்சிட்டு இருக்கோம், உலக அறிவியல் வளர்ச்சியில் மிக பெரும் சாதனை எடுத்து செல்போன் காட்டும், உலகமே கைக்குள்ள இருக்கு. குர்ஆனுடைய ஒரே ஒரு ஆயத்துக்குள்ள இது 0ல தான் இருக்கு, இன்னும் 1க்கு கூட போகிறேன்னு முயற்சிச்சு குர்ஆன். இன்னும் 0ல தான் இருக்கு. நீங்க அறிவியல் வளர்ச்சி உச்சம்னு நினைக்கிறீங்க, குர்ஆனுடைய ஒரே ஒரு வசனம் ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தொடர்பாக வரக்கூடிய சம்பவங்கள், அதே போன்ற ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் மூலம் வரக்கூடிய சம்பவங்கள், இதையெல்லாம் முன்வைத்து பார்த்தால் இதெல்லாம் என்னடா சயின்ஸ் கேட்டுருவீங்க. குர்ஆனில் இருக்கின்றது. நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம் சயின்ஸ் ரொம்ப மேல போயிடுச்சு, குர்ஆனுக்கு முன்னால் இன்னும் பிறக்காத குழந்தை தான் சயின்ஸ். அதை நம்ம தெரிந்து நமக்கு குர்ஆன் என்பது தெரியல, சயின்ஸை நம்புறோம். அந்த சயின்ஸினுடைய பிறப்பிடமே குர்ஆன் தான், அதையே தெரிஞ்சுக்க மாட்டோம். எத்தனை அறிவியல் வல்லுநர்கள் இருக்கின்றார்களோ எல்லோரும் தோற்று போன இடம் என்றால் அது குர்ஆன். எத்தனை ஆய்வுகள், என்னென்ன ஆய்வுகள் பெருசா பேசுறாங்க. உலகம் தட்டையா தான் இருந்துச்சு, சில காலம் கழிச்சு இல்லைங்க அது உருளையா இருக்கு, இதுதான் சயின்ஸ். ஒரு நிலைப்பாடு கிடையாது. குர்ஆன் அன்னைக்கே சொல்லிடுச்சு உருளை தான் அப்படின்னு. போதல் எப்படி போகுது? குல்லுன் ஃபீ ஃபலகின் யஸ்பஹூன், எல்லாம் அதனுடைய வழிபாதையில் நீண்டு கொண்டிருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 1400 வருஷம் ஆச்சு. அதை நம்பக்கூடிய மனிதர்களாகிய நமக்கு இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி முன்னமே சொல்லிக் கொடுத்த குர்ஆனை நம்ப தயாராக இல்லை. அப்புறம் எப்படி லட்சியம் தெரியும்? பதில் இல்லாமல் அல்லாஹ் என்ன கேள்வி ஏற்படுத்தி இருக்கின்றான் என்று கிடையாது. கேள்வி என்று பிறந்து விட்டால் கண்டிப்பாக அதற்கான பதில் உண்டு, குர்ஆன் இதற்கான பதில் உண்டு. நம்ம பார்க்க தவறிக்கின்றதுதான் உண்மை. தவறிக்கின்றதை விட பார்க்க விரும்பலன்றதுதான் மிக உன்னதமான உண்மைன்னு சொல்றேன். யாரும் குர்ஆனை பார்க்கிற ஆர்வம் கிடையாது. அந்த குர்ஆனின் மூலம் அல்லாஹ் தஆலாவை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆர்வம் நமக்கு அறவே கிடையாது. குர்ஆனை மந்திர நூலாகவும் ஷோகேஸ் நூலாகவும் தான் வச்சிருக்கிறோம். எத்தனை வீட்டுல ஷோகேஸ்ல குர்ஆன் இருக்கு? ஒரு ஏழு ஓதி இருப்போமா, தூசி படிச்சு போயிருக்கும். அதே சமயத்துல செல்போன்ல ஒரு லைட் ஸ்கிராட்ச், டிவில லைட்டா ஒரு ஸ்கிராட்ச், உடனுக்குடனே அதை மாற்றுவதற்கான ஆயத்தங்களை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய நாம் குர்ஆனின் மீது தூசி படிந்தாலும் கூட துடைக்க தயாராக இல்லை. அப்புறம் எப்படி தெரியும் நம்முடைய லட்சியம் என்ன? சரி, விஷயத்துக்கு வரலாம். அல்லாஹ் தஆலா மனித வாழ்வின் லட்சியம் என்ன அப்படின்னு குர்ஆனில் பேசும்போது, வமா கலகுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், நிறைய பயான்களை கேள்விப்பட்டிருப்போம். நிறைய இடங்கள்ல இந்த இடத்துல பயான் சொல்லக்கூடிய இடங்கள் குறிப்பாக இந்த வசனத்தை சொல்லி காட்டுவதும் எழுதி காட்டுவதும் உண்டு. மனிதர்களாக இருந்தால் மற்றொரு படைப்பாகிய ஜின்களாக இருந்தால் இந்த இரண்டு படைப்பினங்களுடைய நோக்கமே என்னை வணங்குவதற்காக நான் படைத்தேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். சொன்னவன் அப்பதான் பதில் போல இருக்கு, வணங்கணும், அதுக்காக நல்லா படைத்திருக்கிறான், அவசரப்பட்டு கூட. வணக்கம் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா நம்மை படைத்ததன் நோக்கமாக இருந்திருந்தால், மனிதர்களை படைக்கவிருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது மலக்குமார்கள் ஏன் எதிர்கேள்வியை எழுப்பினார்கள்?
மலக்குமார்கள் உன்னை நாங்கள் தஸ்பீஹ் செய்கின்றோம், தஹ்மீத் செய்கின்றோம், தக்தீஸ் செய்கின்றோம். சொல்ல வர்றவங்க என்னன்னா, எப்பொழுதுமே உன்னையே நாங்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றோம், முழுக்க முழுக்க உனக்காக எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்க இன்னொரு படைக்கிறதுக்கு, இன்னும் ஒன்று வணங்குறதுக்கு இன்னொரு படைப்பு படைக்க வேண்டிய அவசியம் என்ன? படைப்புகள் எல்லாமே வணக்கம் புரிவதுதான் நோக்கமாக இருக்கும் அப்படின்றத அந்த மலக்குமார்கள் விளங்கிக் கொண்டதன் காரணமாக எதிர்கேள்வி கேட்கின்றார்கள், உன்னை வணங்குவதற்கு நாங்கள் இருக்க மற்றும் ஒரு படைப்பு தேவையா அப்படின்னு. நியாயமான கேள்விதானே. உண்மையை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ் தஆலா படைக்கப்பட்ட பிரபஞ்சத்தில் பல நூறு கோடி படைப்புகள் உண்டு. எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. குர்ஆனுடைய வசனம் நமக்கு பேசுகின்றது, விண்ணில் உள்ளவைகள் எல்லாம் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டே இருக்கின்றது. என்ன உனக்கு விளங்கல்? அவ்வளவுதான், உங்களால விளங்க முடியாது. பறவைகளை பற்றி பேசுகின்றான், படைப்புகளை பற்றி பேசுகின்றான். எல்லாவற்றினுடைய சாராம்சத்தை நீங்கள் பார்த்தால் பல நூறு கோடி படைப்புகளும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டேதான் இருக்கின்றது. ஒரு துளி கூட அல்லாஹ்வை மறக்கிறது கிடையாது. இன்னும் ஒரு படி மேலாக உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், எப்பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய வணக்கத்தை அது நிறுத்துகின்றதோ அடுத்த நிமிடமே அதற்கு மரணம் நிகழ்ந்துவிடும். இதுதான் எல்லா படைப்புகளுடைய சாராம்சம். எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு கொசு வந்து கடிச்சது, நாம் அடிச்சோம் செத்தோம் நீங்க நினைச்சீங்கன்னா அதனுடைய உண்மை, அதனுடைய ரகசியம், அதுவரை அல்லாஹ்வை குதித்துக் கொண்டிருந்த அந்த கொசு அந்த நிமிடம் அல்லாஹ்வை மறந்தது, அதனால் மரணம் நிகழ்ந்தது. இதுதான் உண்மை. இப்படி எல்லா படைப்புகளும் நிமிடம் தவறாமல், வினாடிகள் தவறாமல், ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு நாழிகையும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டேதான் இருக்குது. அப்படின்னா மனிதர்களை பற்றி ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லணும்? என்னை வணங்குவதற்காகத்தான் நான் படைத்தேன். எல்லாமே தான் வணங்கிட்டு இருக்காங்களே, என்ன ஸ்பெஷல் பெருசா இங்க இருந்திருக்கும்? சொல்ல போனா நம்மை விட மிக சிறப்பாகவே அவர்கள் வணங்கிக் கொண்டிருக்கின்றார். அதனால மலக்குமார்கள் கேட்டாங்க, நாங்க தஸ்பீஹ் செய்யறோம், நாங்க தக்தீஸ் செய்யறோம், எல்லாமே நாங்க செஞ்சுட்டு இருக்கும் பொழுது இன்னொரு படைப்பு தேவையா? இப்ப அல்லாஹ் தஆலா சொன்ன பதில், இன்னி அஅலமு மா லா தஅலமூன். உங்களுக்கு தெரியாத பல விஷயங்கள் நான் அறிவேன், எனக்கு தான் தெரியும். உங்களுடைய பார்வையில் வணக்கம் என்பது மட்டும்தான் தெரிந்திருக்கின்றது. அதனால என்ன கேட்கிறீங்க? நாம் தான் வணங்குறோமே, இன்னொரு படைப்பு எதற்கு என்ற கேள்வி நீங்கள் முன்வைக்கின்றீர்கள். அதையும் தாண்டிய ஒரு ரகசியம் உண்டு, அதையும் தாண்டிய மிகப்பெரிய ஒரு லட்சியம் உண்டு. அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும் என்பதாக அல்லாஹ் தஆலா சான்று பகர்ந்தானே, அதுதான் நோக்கம். என்ன நோக்கம்? எப்படி தெரிஞ்சுக்கிறது? குர்ஆன் இருக்கு, சொன்ன உடனே தர்ஜுமா எடுத்து உட்காந்து படிச்சவன் எல்லாமே விளங்கிடுமா, எல்லாமே தெரிஞ்சிருமா? அப்போ குர்ஆன் மட்டும்தான் போதும்? நபி அவர்களை அல்லாஹ் தஆலா இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் தான் என்ன? படிச்சா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆசிரியர் எதற்கு? பள்ளிக்கூடம் எதற்கு? பள்ளிக்கூடம் போக வேண்டிய அவசியமே இல்லையே, உட்காந்து படிச்சுட்டு போயிருந்திருக்கலாமே. பத்தாவது, ஒரு நூல் உங்களிடத்தில் இருக்கின்றது என்றால் அந்த நூலுடைய சாராம்சத்தை விளங்குவதற்கு, விளக்கி கொடுப்பதற்கு ஒரு நபர் கண்டிப்பாக தேவை. அது எல்லாம் உங்களால் விளங்கவே முடியாது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை தான் குர்ஆனுடைய விளக்கம். ஒரு ஹதீஸ் இப்படி வரும், சல்லு. சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் கூறுகின்றார்கள், சல்லு, தொழுவுங்க, கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எவ்வாறு தொழுகின்றேனோ, எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்களோ அது போன்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். இது ஹதீஸ். குர்ஆன்ல என்ன இருக்கு தெரியுமா? அகீமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அவ்வளவுதான். எங்க குர்ஆன்ல அத்தஹியாத் எடுத்து காட்டுங்க, ஸலவாத் எடுத்து காட்டுங்க, ஸலாமை எடுத்து காட்டுங்க. இருக்கா குர்ஆன்ல? எப்படி தெரியும் எங்க தக்பீர் கட்டணும், எப்படி ருக்குவு போகணும்? ஏதாச்சும் இருக்கா குர்ஆன்ல? வெளிப்படையாக நமக்கு அது தெரியாது. எல்லாமே இருக்கு குர்ஆன்ல, வெளிப்படையாக நமக்கு அது தெரியாது. அதை தெரிவிப்பதற்கு யார் வேண்டும்? அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிஹாஹ் சித்தா என்று சொல்லப்படக்கூடிய, மதரசாக்கெல்லாம் ஓதி கொடுக்கப்படக்கூடிய 6 பெரும் கிரந்தங்கள், ஹதீஸுகளுடைய தொகுப்பு. லட்சாதி லட்ச சஹாபாக்களுடைய எல்லா ஹதீஸுகளையும் அப்படியே 6 பிரிந்த கிதாபுகள் எடுத்து கொடுத்திருக்கிறாங்க.
ஒரு உவமைக்காக சொல்கின்றேன். அந்த 6 கிதாபுகளுடைய தர்ஜுமாவும் உங்க கையில நான் கொடுத்துடுறேன். 1 மாசம் தேவையில்லை, 1 வருஷம் டைம் தர்றேன். ஒரே ஒரு நபராவது முதலில் தக்பீர் சொல்ல வேண்டும், பிறகு இவ்வாறு கையை கட்ட வேண்டும், பிறகு சனாவை ஓத வேண்டும் என்று ஆரம்பித்து கடைசியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்ல வேண்டும் என்று ஒரே ஒரு ஹதீஸ் உங்களால் காட்ட முடிந்தால் ஞாபகம் வந்துடும். கிடையாது, முடியாது. அதை காட்டி தருவது யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒற்றை வார்த்தையில் சொல்லி காட்டினார்கள், நான் தொழுவதை பாருங்கள், நான் எப்படி தொழுகின்றேனோ அது போன்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வழிமுறை தான் இன்று வரைக்கும் நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோமே தவிர எந்த குர்ஆனிலும் சரி, எந்த வேதத்திலும் சரி, எந்த ஹதீஸ் கிதாபுகளிலும் சரி, எந்த ரிவாயத்துகளிலும் சரி இந்த டோட்டல் வழிமுறை உங்களுக்கு கிடைக்காது. அப்ப மனித வாழ்வின் லட்சியம் அப்படின்றது நேரடியாக இல்லை என்றால் வேறு என்ன பொருளாக இருக்கும்? யாரின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும்? ஹதீஸ்ல தெரிஞ்சுக்க முடியுமா? நேரடியாக ஹதீஸில் தெரிந்து கொள்ள முடியாது. ஹதீஸுக்கு உரியவரான அண்ணல் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி கொடுத்தால் தான் தெரிந்து கொள்ள முடியும். ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவர்களிடத்தில் ஒரு சஹாபி போய் கேட்கிறார், நான் குலுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய அந்த அக்லாக்குகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆவலோடு அன்னையிடத்தில் கேட்கும் பொழுது, அலஸ்த தக்ரவுல் குர்ஆன, நீங்கள் குர்ஆனை ஓதவில்லையா? பாபுபலான ஓதுறேன். அப்புறம் என்ன கேள்வி? குர்ஆன் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கை, அன்னருடைய வாழ்க்கை தான் குர்ஆன் என்பதாக ரொம்ப சுருக்கமாக சொல்லி முடித்து விட்டார்கள். அப்போ நம்முடைய கேள்விக்கான பதில் எங்கதான் இருக்கு? குர்ஆன்ல தான் இருக்கு. அந்த குர்ஆன்ல உள்ளதை நம்ம விளங்கணும்னா யார்கிட்ட போய் ஆகணும்? அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில். அண்ணன் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் இந்த உம்மத்தினுடைய ரஈசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விளக்க உரையாளர்களுக்கெல்லாம் தலைமைத்துவம் வாய்ந்தவர்கள் என்று போற்றப்பட்ட, அவர்களால் துஆ செய்யப்பட்ட ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சகோதரர் அப்பாஸ் ரலியல்லாஹு, நபியினுடைய பெரிய தந்தையார், அவருடைய மகனார் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தன்னுடைய சகோதரருக்காக துஆ செய்தார்கள். ரஈசுல் முஃபஸ்ஸிரீனாக, முஃபஸ்ஸிரீன்களுக்கெல்லாம் தலைமை பண்பு உள்ளவர்களாக ஆனார்களே, அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅரிஃபூன், லியஅபுதுன், அவங்களுக்கு சொல்றாங்க இல்லா லியஅரிஃபூன், மனிதர்களையும் சரி ஜின்களையும் சரி நாம் அல்லாஹ்வை அறிவதற்காகத்தான் படைத்திருக்கின்றோம் அப்படின்ற விளக்கத்தை கொடுக்கிறாங்க. சொல்லும்போது ரொம்ப லேசா இருக்கு. அப்ப வணக்கம் இல்லை போல இருக்கு. அசல் நோக்கம் அல்லாஹ்வை அறிவதுதான். அப்படி உடனே நம்ம அப்படி ஒரு முடிவுக்கு வரும், வணக்கம்லாம் ஒண்ணுமே கிடையாது, அல்லாஹ்வை அறிந்தால் போதும் அப்படின்னு அல்லாஹ்வை நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல. வமா கலக்குல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன்னு சொல்லாம அல்லாஹ்வே சொல்லியிருப்பாங்க இல்லா லியஅரிஃபூன். அது ஏன் நபியுடைய சஹாபி சொல்லணும்? அப்ப அதுவும் நோக்கம் இல்லை, அதுக்குள்ளேயும் பல விஷயங்கள் உண்டு. அப்ப படைப்பின் நோக்கம் என்ன? வணங்குறதா அல்லது அறிகிறதா? என்னதாங்க நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே தனியாக கிடையாது, எல்லாம் உள் அடக்கியதுதான் இந்த ஒரு வசனம். இந்த ஒரு வசனத்திற்கான விளக்கத்தை ஒரு முழு சாராம்சமாக நாம் எடுத்துச் சொல்வதாக இருந்தால், சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வை அறிதலும் அவசியம், அல்லாஹ்வை வணங்குதலும் அவசியம் அப்படின்னு தனித்தனியாக பார்க்காமல் அல்லாஹ்வை அறிந்து வணங்குவது அவசியம். இதுதான் நோக்கம். வணங்குறோம்ல நாம, நம்முடைய வணக்கங்கள் எப்படி இருக்கு? கொசு கடிச்சாலும் தெரியும், வேர்த்தாலும் தெரியும், உஷ்ணம் இருந்தாலும் தெரியும். அப்ப நம்ம யாரை இன்னும் உணரல, அல்லாஹ்வை உணரவில்லை, அல்லாஹ்வை அறியவில்லை. ஒரு பாட்டு மட்டும் எடுத்து வணங்கணும், ரொம்ப இப்படி செய்யணும், சொல்லுவதற்கு செய்யறோம், ஓகே. அடுத்து என்னங்க? அதற்கான விளக்கமாக சொன்னார்களே அறிந்து வணங்குங்கள், அந்த அறிதல் விட்டுட்டோம். அப்ப அந்த வணக்கத்திற்கு ஏதாச்சும் மதிப்பு இருக்கான? கிடையாது. ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரங்களை நிறைய நம்ம கேள்விப்படுகின்றோம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான். ஒரு முறை போர்க்களத்தில் அவர்களுக்கு அம்பு எய்யப்படுகின்றது, கட்டைங்க குத்தி இப்படி வெளியே வந்துருச்சு. அதை எடுக்கலான்ற ஒரு முனைப்பில் மற்ற சஹாபாக்கள் இருக்கும் பொழுது, இப்ப எடுக்காது, நான் தொழுகை இந்த பிறகு எடுங்க
எப்பொழுது அவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி விடுகின்றார்களோ, அண்ணல் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டினார்களே, அல்லாஹ்வை பார்த்து தொழ வேண்டும். முதல் கட்டம். ஆனா எல்லோருக்குமே சாத்தியமான கிடையாது. எல்லோருக்கும் சாத்தியமான இரண்டாவது கட்டத்தையும் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் என்று தொழ வேண்டும். அல்லாஹ்வை பார்த்து தொழுவது நபிமார்களுடைய வேலை, இறைநேசத்திலே கரை கடந்து போனவர்களுடைய வேலை. நாம் இரண்டாவது கட்டத்திலேயாவது முயற்சி செஞ்சிருக்கணும். அப்பதான் அது தொழுகையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் கொடுக்கிறாங்க. அப்ப அந்த நிலையில் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் என்னை பார்க்கின்றான் என்ற நிலையில் தொழுகும் பொழுது அந்த அம்பு எடுத்தாலும் வலி தெரியல, ரத்தம் போறதும் தெரியல, மயக்கம் உள்ள ஒரு மன்னன் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு உலக சிந்தனை அறவே கிடையாது. முழுக்க 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 அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னது போன்று அல்லாஹ்வை அறிந்தார்கள். அந்த அறிதலோடு அல்லாஹ் சொன்னது போன்று வணங்கினார்கள். அப்ப அறிதலும் வணங்குதலும் இரண்டும் சேர்ந்ததுதான் மனித வாழ்வின் நிச்சயமே. அல்லாஹ் மனிதரை படைப்பதற்கான காரணமே இதுதான். எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வை வணங்குகின்றது, ஆனால் மஅரிஃபத் கிடையாது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு கூட கொடுத்தது. அல்லாஹ்வை பார்க்கின்றார்கள், அல்லாஹ்வோடு உரையாடுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருக்கின்றார்கள். அல்லாஹ் எதை சொன்னாரோ அதை இம்மி அளவு மாறு செய்யாமல் இபாதத் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மலக்குமார்களுக்கும் கூட அல்லாஹ்வை அறிகின்ற, அல்லாஹ்வை உணர்கின்ற, அல்லாஹ்வை விளக்குகின்ற ஆற்றல் கிடையாது. வெறும் வணக்கம் மட்டும்தான் அவங்களுக்கு. அறிதல் என்பதை கொடுக்கப்பட்ட ஒரு படைப்பான மனிதன். அதுதான் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லி காட்டினான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வணக்கம் மட்டும்தான். ஆனா என்னுடைய நோக்கம் அதுவல்ல. அதுதான் பல கோடி படைப்பு இருக்கு, நான் வணங்கிட்டே இருக்கேன், இன்னொரு படைப்பு நான் எதுக்கு படைக்க போறேன். என்னுடைய நோக்கம் வெறும் இபாதத்து கிடையவே கிடையாது. என்னுடைய நோக்கம் என்னை அறிந்து வணங்க வேண்டும், என்னை புரிந்து வணங்க வேண்டும், எனக்காக மட்டும் வணங்க வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம். அதனால தஃசீர்ல அப்படி சொன்னாங்க. அடுத்த ஒரு கேள்வி நமக்கு தோணலாம், இது அல்லாஹ் நேரடியா சொல்லாம ஏன் ரசூலின் மூலமாக, ஏன் சஹாபாக்களின் மூலமாக தெரிவிக்கிறது? குர்ஆனுடைய தரம் என்ன தெரியுமா? குர்ஆனில் ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டால் அடியார்களாகிய நம் அனைவரின் மீதும் ஃபர்து ஐன், கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். இல்லாவிட்டால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவன் முன்னிலையில் விசாரணைக்காக நிற்க வைக்கப்படும் பொழுது அல்லாஹ் தஆலாவுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும். ஒரு கட்டம் இப்படியும் சொல்லலாம், அந்த கடமைகளை நாம் சரியாக நிறைவேற்ற முடியாததற்கு காரணமாக நரகத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இப்ப அல்லாஹ் தஆலா நேரடியாக என்னை அறிந்து வணங்குங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தா, மனிதர்களாக பிறந்த நம்ம எல்லாரும் மீதும் ஃபர்து ஐன் தெரிஞ்சுதான் வணங்கணும்னு ஆயிடும். எத்தனை பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்முடைய வணக்கங்கள்லாம் தெரிஞ்சுதான் தொழுகிறோமா, அறிந்துதான் வணங்குறோம்னா இல்ல. அல்லாஹ் கருணையால் ஹதீஸில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, பல தாய்களுக்கும் இருக்கக்கூடிய இரக்கத்தை விட அதிக இரக்கம் உள்ளவன் அல்லாஹ் தஆலா படைப்பாளன் அல்லவா. அவனுக்கு தெரியும் இந்த மனிதர்கள்ல எல்லோருமே என்னை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி படைத்தவர்கள் கிடையாது. சிலர் என்னை அறிந்து கொள்ள தகுதி படைத்தவர்கள், சிலர் என்னை நெருங்க தகுதி படைத்தவர்கள், சிலர் என்னோடு ஐக்கியமான தகுதி படைத்தவர்கள், சிலர் மட்டும்தான் இது செய்ய முடியும். அப்ப எல்லோராலும் செய்ய முடியுமான விஷயம் என்ன? வணங்குதல். எல்லாமே செய்யலாம், எல்லாருமே சொல்லுறாங்க. அல்லாஹ்வை அறிந்தோ அறியாம எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கிறோம். தக்பீர் சொல்றோம், சூரா ஓதுறோம், இது தொழுகைன்னு கேட்டா தொழுகைன்னு தான் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா அங்கீகரிப்பானா அங்கீகரிப்பான், நன்மை உண்டா நன்மை உண்டு, என்னென்ன நன்மை சுவனம் உண்டு. அல்லாஹ் கிடைத்தானா அப்படின்ற கேள்விக்கு அந்த பதில் கிடைக்காது. இப்ப அல்லாஹ்வை அறிதல் என்பது எல்லோராலும் சாத்தியம் இல்லை என்பதனால்தான் நேரடியாக அல்லாஹ் தஆலா அதை ஃபர்தாக ஆக்கவே கிடையாது. எல்லோருமே நீங்க தொழுதா போதும். ஒரு காலேஜுக்கு நீங்க ஒரு டிகிரி படிக்கிறதுக்காக போறீங்க அப்படின்னு சொன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன் அவர் நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும் போதும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பார்த்துக்கலாம். எந்த சர்டிபிகேட்டுக்கு, எந்த கோர்ஸுக்கு அவன் தகுதியானவன் செலக்ஷன் அடுத்த விஷயம். முதல்ல பேசிக் என்ன, அவனுக்கு படிக்க தெரியுமா, இங்கிலீஷ்
இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கா, தமிழ் லாங்குவேஜ் படிக்க தெரியுமா, மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் அவனுக்கு கிளியரா தெரியுமா, பேசிக் நாலேஜ் இருந்தாதான் என்ட்ரன்ஸே அங்க உண்டு. அது போன்றதான் அடியார்கள் எல்லாம் பேசிக் விஷயம் வணங்குதல். சோனத்துக்குள்ள போன நீங்க வணங்கி ஆகணும். வணங்காமல் சோனம் என்பது சாத்தியமே கிடையாது. ஆனால் அல்லாஹ்வை பார்த்தல் அப்படின்ற ஒரு நியமத் இருக்கு இல்லையா, சுவனம் தான் நீங்க ஆக சிறந்த நியமத்தை நினைச்சீங்கன்னா ஆபத்து ஏமாற்றத்தில் உள்ளீர்கள் என்பதுதான் உண்மை. சுவனமாக பெருநியமத்து கிடையாது. ஆக சிறந்த நியமத்து, ஆக உயர்ந்த நியமத்து, அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாதுன்னு சொன்னா அல்லாஹ்வை சந்தித்தல். இந்த கண்களால் நேரடியாக எப்படி 14ஆம் இரவு அன்று பௌர்ணமி நிலவை நீங்கள் சந்தேகம் என்று பார்க்கின்றீர்களோ அது போன்று உங்களுடைய ரப்பை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்களே, அந்த நிலை சுவனத்தில் யாருக்கு கிடைக்கின்றதோ அதுதான் உண்மையான பாக்கியம். எல்லாருக்குமே ஒரு கற்பனை உண்டு. பயான்கள் பேசப்படுறதுல, பயான்கள் கேட்கறதுனால, இல்ல கிதாபுகளை படிக்கிறதுனால யாராச்சும் எதனா சொல்லி இருப்பாங்க, சுவனத்துக்குள்ள போயிட்டு அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். சத்தியமாக கிடையாது. சுவனவாசிகளும் வருத்தத்தில் இருப்பார்கள். யார் அந்த சுவனவாசிகள்? அல்லாஹ்வை காண முடியாத சுவனவாசிகள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆக சிறந்த நியமத்து சுவனம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லா விதமான சுகபோகங்களும் உள்ளடக்கிய உங்களுடைய கற்பனைக்கு இயற்றாதது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விரும்பி காட்டினார்கள். கண்கள் இதுவரை பார்த்ததே கிடையாது, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த செவியும் கேட்டிராத, எந்த கல்வும் சிந்தித்திராத, கற்பனைக்கு எட்டாத ஒரு பொக்கிஷம் சுவனம் அப்படின்னு சொல்லும்போது பிரம்மாண்டமா நாம் நினைச்சு பார்த்தோம்னா அது ஒரு ஆரம்ப புள்ளி தான். அதுக்கு மேல அல்லாஹ் எவ்வளவோ வச்சிருக்கிறான் சுவனத்துல. இதுதான் சிறந்த நியமத் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த சுவனத்திற்குள் சென்ற பிறகும் கூட என்னடா வாழ்க்கை என்று வருத்தம் வந்தால் இதை விட வேற வேதனை என்ன தேவைக்கு? நரகம் தான் பெரிய வேதனை இல்லை. உண்மையான வேதனை இதுதான். ஏன் அல்லாஹ்வை பார்க்க முடியவில்லை? நம்மோடு இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் அல்லாஹ்வை பார்த்து சென்று விட்டார்கள். நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்ற அந்த நினைப்பு வந்து வாட்டுமே. அப்படி ஒரு நிலை நமக்கு கிடைத்து விட்டால் நன்றாக சிந்தித்து பாருங்கள், சுவனம் பெரியதாக இருக்குமா அல்லது தவறிவிட்ட அல்லாஹ் தஆலாவுடைய அந்த சந்திப்பு பெரியதாக இருக்குமா? அப்ப வணக்கத்தினுடைய நோக்கம் அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வை அறிந்து வணங்கினார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலாவுடைய லிகா நிச்சயமாக கிடைக்கும். மற்றவர்களுக்கு கிடையாது. மற்றவர்களுக்கு கிடையாதுன்னா நிச்சயம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் அது அவனுடைய விருப்பம். அதற்கு சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் நாடினால் ஒரு நரகவாதி அழைத்து கூட தன்னை காட்ட வேண்டும் என்று விரும்பினால் அவனால் செய்ய முடியும். அதற்கு சக்தி படைத்தவன் அல்லாஹ். அவனுடைய விஷயத்தில் நாம் பதவிட முடியாது. ஆனால் குர்ஆனிலும் ஹதீஸிலும் நமக்கு கிடைத்த செய்தி என்ன? இப்படி வணங்கினால் அல்லாஹ்வை பார்க்கலாம் என்று சொல்லப்படுவது அல்லாஹ்வை அறிந்து வணங்க வேண்டும், வெறும் வணங்குதல் அல்ல. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் ஷாஹுல் ஹமீத் ரஹிமஹுல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய இறைநேசர் அடங்கி இருக்கின்றார்கள். நம்முடைய பார்வையில் ஒரு இறைநேசர் தர்கான்னு சொன்னாலே போகணும், இதெல்லாம் சீரழி கொடுத்தா வாங்கணும், ஒரு பாத்திரம், இதுதான் நம்முடைய சிந்தனை, நம்முடைய கான்செப்ட் எல்லாம் இப்படிதான் இருக்கும். அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அவருடைய நிலைகள் என்ன? அல்லாஹுக்கும் அவருக்குமான நெருக்கம் என்ன என்பதெல்லாம் பார்ப்பதில்லை. இப்பொழுது சொல்கின்றேன், கேட்டுக் கொள்ளுங்கள். அந்த ஷாஹுல் ஹமீத் ரஹிமஹுல்லாஹு தஆலா அன்னவர்களுடைய அருமை சகோதரர் ஆர்காட்டில் திப்போ அவுலியா என்று அடக்கம் பெற்றிருக்கின்றார்கள். ஒரு மஜ்தூபன யார் தெரியுமா? அல்லாஹ்வில் தன்னை ஐக்கியமாக்கி கொண்டதின் காரணமாக இந்த உலகத்தில் இருப்பதையே மறந்து போனவர், தன்னுடைய பிறப்பையே மறந்து போனவர், உலகம் என்பதையே மறந்து போனவர், பிரபஞ்சத்தையே காணாதவர். அவர்கள் கண் பார்ப்பது எல்லாம் அல்லாஹ்வை மட்டும்தான், அவர்கள் செவி கேட்பதெல்லாம் அல்லாஹ்வின் வார்த்தை மட்டும்தான், அவர்களுடைய உள்ளம் சிந்திப்பதெல்லாம் அல்லாஹ்வை மட்டும்தான் என்று முழுமையான ஐக்கியமாகி போனவர்கள். அதனால் ட்ரெஸ் போட ஞாபகம் இருக்காது, ஆடை இல்லாமல் சுற்றி கொண்டிருப்பவர்கள். ஒரு சமயம் அவருடைய அருமை சகோதரர் ஷாஹுல் ஹமீத் ரஹிமஹுல்லாஹு தஆலா நம்ம பார்க்க வர்றாங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்குது. உடனே அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு ஜவுளி கடையில் போய் அந்த ஓனர் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மனுஷன் வர்றான், சீக்கிரம் துணியை கொடு. கேள்வி வினோதமா இருக்குல்ல? அவருக்கு எப்படி இருந்திருக்கும்?
இப்ப என்னை பார்த்தால் எப்படி தோன்றுகின்றது? நான் மனிதனாக தெரியவில்லையா? இத்தனை பேர் இங்கே வேலை செய்கின்றார்கள், மக்கள் நடமாட்டம் இருந்து கொண்டிருக்க, இவர்கள்லாம் மனிதர்களாக தோணவில்லையா? புதுசா ஏதோ மனுஷன் வர்றான், ட்ரெஸ் கொடு, அவரத்தை மறைக்கணும், அப்ப நாங்கெல்லாம் யாரு? அப்படியா விஷயம்? இந்த அளவுக்கு கேள்வி ஞானம் இருக்க உனக்கு என்று அந்த நபரை இழுத்து இப்படி கம்ப்யூட்டர் வச்சுட்டு அழுத்தினான். இப்பொழுது அந்த மனிதனுடைய கண்கள் பார்ப்பது என்ன தெரியுமா? மனுஷன் எந்த ஒரு மனுஷனையும் பார்க்கல. யாரெல்லாம் அவருடைய கண்களுக்கு இதற்கு முன்னால் மனிதனாக காட்சி தந்தார்களோ, பாம்பாக, நரியாக, முதலையாக, எருமையாக, மானாக, ஒட்டகமாக ஆக எல்லா விலங்குகளாகவும் தெரிகின்றார்கள். மனிதன் மட்டும் தெரியவில்லை. இந்த கையை எடுத்த உடனே எல்லா மனுஷனா தெரிகிறான். என்ன விளங்குறீங்க? என்ன சொல்ல வர்றான்? கூறி காண்பிக்கின்றார்கள். யார் யாருடைய குணம் என்னவோ அதுவாக அவர்கள் காட்சி அளிக்கின்றார்கள். ஏன்னா இந்த கல்விற்கே அல்லாஹ்விற்கு சொந்தமானது. அல்லாஹ் மட்டுமே இருக்க வேண்டிய இடம் இது. அதனால்தான் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது ஒரு நீண்ட வசனம், உங்களுடைய மனைவி மக்களோ, உங்களுடைய பெற்றெடுத்தவர்களோ, நீங்கள் கட்டிய வீடோ, நீங்கள் பார்த்து 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 சம்பாதித்துக் கொண்டிருக்கக்கூடிய தொழில் துறைகளோ, இது எல்லாவற்றையும் விட என்னுடைய நேசம் மேலோங்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதை எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னவுடன் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் கூறுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருவதை எதிர்பாருங்கள் என்றாலே அல்லாஹ் தஆலாவுடைய கோபம் வருகின்றது என்ற அர்த்தம். அல்லாஹ் தஆலாவுடைய வேதனை இறங்க போகின்றது என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நேசத்தை தாண்டிதான் எல்லாமே இருந்திருக்கணும். ஆனா நம்முடைய போராட காலம் அல்லாஹ்வுடைய நேசத்தை தவிர்த்து எல்லாமே நம்முடைய உள்ளத்தில் உண்டு. அதனால்தான் காட்சி எப்படி தெரிகின்றது? அவருடைய குணம் என்னவோ அது. நாயுடைய குணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ நாயாக தெரிகின்றார். பாம்பினுடைய குணம் யாரிடத்தில் இருக்கின்றதோ பாம்பாக தெரிகின்றார். இப்ப என்ன ஒரு பதில் சொல்ல முடியும்? மனிதர்களே இல்லை. நீங்க ஒரு இடத்துல ரோட்ல போயிட்டு இருக்கீங்க, அவசரமா சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு சூழல். சரி, சிறுநீர் கழிக்கணும், ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கீங்க, ஒரு நாய் வருது, ஐயோ நாய் வருது அப்படின்னு அவருக்கு மறைச்சிக்குவீங்களா? அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா மற்ற படைப்புகள் உங்களுடைய அவயத்தை பார்ப்பது அது ஒரு குறையாக நாம் பார்ப்பதே கிடையாது. அதே சமயம் ஒரு மனிதன் அந்த பக்கம் வருகின்றான் என்றால் அவன் நல்லவனோ கெட்டவனோ எதையுமே பார்க்க மாட்டோம். முஸ்லிமோ காஃபிரோ எதுவும் இல்லை, மனுஷன் வந்துட்டான் உடனே மறைச்சிருவோம். திப்பாவளியா மறைக்க சொன்னதுக்கான காரணம் மனிதன் என்று இருப்பவர் இப்பொழுது என்னுடைய இந்த தரணையில் ஷாவுல் ஹமீத் ரஹிமஹுல்லாஹ் மட்டும்தான். அவர் மட்டும்தான் அல்லாஹ்விற்காக அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி அறிந்து வணங்கக்கூடியவராக இருக்கின்றார் அப்படின்றதுனால அவரத்தை மறைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் மிருகமா இருக்கும் பொழுது என்னுடைய அவரத்தை மறைக்க வேண்டிய சூழல் எனக்கு என்ன என்று கேட்கின்றார். அப்ப அல்லாஹ்வை வணங்குதல் மட்டும் நோக்கம் அல்ல. நம்ம சும்மா ட்ரெஸ் போட்டுக்கிறோம். இமாம் ரஸாலி ரஹிமஹுல்லாஹ் தஆலா தன்னுடைய அருமை மாணவருக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். அதில் அழகான ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள். இன்ஜீல் ஹஜ்ரத் ஈசா அலா ரூஹுல்லாஹ் நபியினா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்ஜீல் உபதேசம் செய்கின்றார். ஒரு மனிதன் இறந்த பிறகு சந்தூப்பட்டியில் வைக்கிறோம், கொண்டு போய் கபருக்குள்ள வைக்க போறோம். எவ்வளவு நேரம் ஆகும்? 5 மணி நேரம், 10 மணி நேரம் இல்லையே. சந்தூப்பட்டியில் எடுக்க அதிகபட்சம் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு 4 மணி நேரம் ஆகுமா? இந்த 4 மணி நேரம் என்று நீங்கள் வைத்துக் கொண்டாலும் சரி, 1/2 மணி நேரம் என்று வைத்துக் கொண்டாலும் சரி, இந்த இடைவெளிக்குள் நடக்கின்ற ஒரு விஷயத்தை நாம் உணர கடமைப்பட்டுள்ளோம். எல்லாமே நினைச்சிட்டு இருக்கிறது என்ன? கபருக்குள் போன பிறகு முன்கர் நக்கியவர்கள் வருவார்கள், மர்ரப்புக மன் தீனுக மன் நபியுக என்று கேட்பார்கள். இதெல்லாம் சரிதாங்க. அதுக்கு முன்னாடி 40 கேள்வி இருக்கு. இன்ஜீலில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு உபதேசமாக சொல்லி காட்டுகின்றான். சந்தூக்கு பெட்டியில் இருந்து கபர் குழியில் வைக்கப்படுவதற்கு இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் நேரடியாக அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து 40 கேள்விகளை கேட்பான். ஒரே ஒரு கேள்வி மட்டும் விவரமாக சொல்கின்றோம். அதற்கு பதில் இருந்தால் நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். அப்பதான் நீங்க லட்சியத்தை நோக்கி பயணிக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்பான், மனிதனே, மக்கள் பார்வும் படும் இடத்தை நீ பரிசுத்தமாக வைத்திருந்தாய். மக்கள் பார்வைப்படும் என்னென்ன? நீங்க எல்லாருமே எங்க பாக்குறீங்க?
இந்த வெளி தோற்றத்தை தான் பாக்குறீங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய அவைகளெல்லாம் மறைத்து கொண்டு ஒரு சின்ன கதை வந்துடக்கூடாது, பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்க, உடனே சுத்தம் செஞ்சிருவோம். இப்போ மனிதர்கள் மக்கள் பார்க்கும் இடத்தை சுத்தமாக வைத்திருந்த நீ நான் பார்க்கும் இடத்தை சுத்தமாக வைத்தாயா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். ஹதீஸ்ல வந்திருக்குல்ல, ஒருவேளை அது இன்ஜீல்ல இருந்துச்சுங்க, அது பைபிள்ல உங்களுக்கு குர்ஆன்ல உள்ளதுன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா ஹஜ்ரத் பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரமாக இந்த சொல்லுக்கு ஏற்ப ஒரு ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய வெளித்தோற்றங்களை பார்ப்பதே கிடையாது. அல்லாஹ் தஆலா உங்களுடைய வெளிரங்க அமல்களை பார்ப்பதே கிடையாது. அல்லாஹ் பார்ப்பது எல்லாம் உங்களுடைய உள்ளத்தை தான். ஹதீஸ்கள் இப்படி நீங்க தாயெல்லாம் வாசிக்கிற பழக்கம் உள்ளவங்களையும் கேட்டு பாருங்க. நீங்க வாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சில ஹதீஸ்கள் இப்படி உமரும் தொழுகை அல்லாஹ் தஆலாவிடத்தில் கொண்டு செல்லப்படும். பழைய துணியை சுருட்டி வீசப்படுவதை போல அந்த துணியை எடுத்து வீசப்படும் வருது இல்ல. ஏன் தொழுதும்ல தக்பீர் சொன்னோம், சனா ஓதணும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், தொழுகைக்காக எல்லா ஃபர்துகளையும் எல்லா வாஜிபுகளையும் எல்லா சுன்னத்துகளையும் சரிவர நிறைவேற்றியும் கூட ஏன் அந்த தொழுகை நிராகரிக்கப்படுகின்றது? காரணம் என்ன என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை பாருங்கள். அமல் நோக்கம் அல்ல, அந்த அமலில் உங்களுடைய எண்ணம் தான் முக்கியம். அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதை பாருங்கள். மக்கள் பார்வைப்படும் இடம் சுத்தமாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல, என் பார்வைப்படும் விஷயம் நீ சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இன்னும் விரிவாக அல்லாஹ் தஆலா பேசுகின்றார். உன்னை படைத்தது நான், உனக்கு செவிப்புலனை கொடுத்தது நான், நீ அனுபவிக்கின்ற எல்லா ஞானத்துகளையும் எல்லாவற்றையும் A to Z கொடுக்கிறது நானு. ஆனா நீ செய்யறது எல்லாமே அடுத்தவனுக்காக எனக்காக கிடையாது. இது தினசரி அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து கேட்பதாக இன்றையில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்று ஹஜ்ரத் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய மாணவர் கடிதம் மூலமாக தகவல் தெரிவிக்கின்றார். நமக்கு அதுல விழுதா? எப்படி விழும்? உலகம் இல்ல நம்முடைய மஹப்பத்து, உலகம் தான் நம்முடைய நோக்கம், உலகம் தான் நம்முடைய லட்சியம். அல்லாஹ் அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், எல்லோரும் நன்றாக சரிதாண்டி கேட்டுக் கொள்ளுங்கள். முல்லா அலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சுல்தானுல் முஹத்திஸின், முஹத்திஸின்களுக்கெல்லாம் அரசர் என்ற மிக பெரும் திறமைக்கு ஒரு பண்பாளர், ஒரு சிறந்த ஒரு முஹத்திஸ், எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர். தௌஹீதுன்னு சொல்றான், அவங்க சொல்ல ஏற்றுக்குவான், பரதேவனால ஏற்றுக்குவான், தேவபந்தினால யாரெல்லாம் முல்லாடி சரியா சரிங்க அப்படின்றோம். அந்த முல்லா அலிகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மன் அஹப்ப துன்யா, யாருடைய உள்ளம் துன்யாவை நாடி இருக்கின்றதோ, யாருடைய உள்ளத்தில் இந்த உலக ஆசை நினைத்திருக்கின்றதோ, உலகில் உள்ள ஒட்டுமொத்த மூர்ஷிதர்கள், சேகுமார்கள், வலிமார்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அவரை திருத்த வேண்டும் என்று நாடினாலும் முயற்சி செய்தாலும் லா யஹ்தூன முடியாது. எப்பேற்பட்ட கௌசலாகவே வந்தாலும் முடியும். ஏன்? உங்களுடைய உள்ளத்துல துன்யா இருக்கும் போது கௌசலுக்கு அங்க என்ன வேலை? எந்த புத்தகம் அங்க வேலை கிடையாது. அதே சமயத்தில் மறுவார்த்தை பகர்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய நேசம் ஒருவருடைய உள்ளத்தில் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் இருக்க கேடுகட்ட எல்லோருமே ஒன்று சேர்ந்து அவரை வழித்தவர செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் ஒரு அணுவளவும் கூட அவரை வழித்தவர செய்துவிட முடியாது. இப்ப இந்த இரண்டுல நாம என்ன நமக்கே தெரியும். நாம தான் யோசிப்போம், நாம எந்த படித்தரத்தில் இருக்கின்றோம். இதை இன்னும் ஒரு படி மேலாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறி காண்பிக்கின்றார்கள், மௌத்தின் தருணத்தில் உன்னுடைய ரூஹ் இந்த உடலை விட்டு பிரியும் பொழுது இரண்டு நிலைகள் தான். ஒன்று, இது மாட்டுத் தொழுவமாக இருக்கும். இந்த உடம்பு எப்படி இருக்கணும்? மாட்டுத் தொழுவம். அவிழ்த்து விட்டு மாடு போயிடுமா? அங்கேயே அசை போட்டுட்டு தான் இருக்கும். என்ன செய்யணும்? விரட்டணும், அப்படின்னு விரட்டணும். விரட்டாத வரைக்கும் என்ன செய்யாது, போகாது. ஏன்னா அங்கதான் மைக்கோல் இருக்கு, சாப்பிட்டு இங்கே இருக்கலாமே, புண்ணாக்கு இருக்கு, தண்ணி இருக்கு, நாம ஏன் வெளியே போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிந்தை. அதே சமயத்தில் ஒரு பறவை போன்று இப்ப அந்த அவிழ்த்து விட்டு பாருங்க, நான் போக மாட்டேன் அப்படின்னு ஏதாச்சும் பறவை நிற்குமா? நீங்க திறக்கும் போது ரெடியா இருக்கு, எப்ப திறப்பீங்கன்னு பார்க்கணும். திறந்த மாத்திரத்தில் எங்கு சென்றது என்று உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவு உயர்ந்த பறந்து போயிடும். அப்போ உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய ரூஹுக்கும் உண்டான தொடர்பு மௌத்தின் சமயத்தில் மாட்டு தொழுவமாக இருந்தால் நீங்கள் இந்த உலகத்தையே நேசிக்கின்றீர்கள், இந்த உலகத்திலேயே இருக்க வேண்டும் என்று விரும்பி மௌத்தை நீங்கள்
விரும்பாத நிலை இருந்தால் கேள்விக்குறி. ஈமான் இருக்குமா தெரியும். எப்படி இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. பறவை கூட்டை போன்று இருக்க வேண்டும். திறந்த உடனே அல்லாஹ்விடத்தில் நான் போக போறேன். அதாவது சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி அன்னல் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண தருவாயில் சொன்னார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தானதின் காரணமாக அல்லாஹ் தஆலாவுடைய அர்ஷ் குலுங்கியது. எதுக்காகங்க? அல்லாஹ்விற்கு பிடித்தமான, அல்லாஹ் எப்படி சொன்னானோ அப்படி வாழ்ந்த ஒரு பெருமகனார் நம்மை நோக்கி வருகின்றார் என்ற சந்தோஷத்தில் அவர்களை வரவேற்பதற்காக அல்லாஹ்வுடைய அரிசை குலுங்கியதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப அவர்கள் உயிர் போறது பெருசா தெரியல. சஹாபாக்கள் வரலாறு பெருசா கேள்விப்படுறோம். எல்லாம் சரி வரைக்கும் இருக்கு, கல்புக்குள்ள இறங்குறது கிடையாது. உஹது போர்க்களம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற ஒரு வதந்தி முனாஃபிகீன்கள் புறத்திலிருந்து பரப்பிவிடப்பட்டது. இதை கேள்விப்பட்ட ஒரு பெண்மணி, ஒரு அன்சாரிய சஹாபி வீட்டை விட்டு கிளம்பி வருகின்றார்கள். வழியில் போகும் பொழுது தந்தையுடைய ஜனாசாவை கடந்து செல்கின்றார்கள். வழியில் போகும்போது சகோதரனுடைய ஜனாசாவை கடந்து செல்கின்றார்கள். கணவனுடைய ஜனாசாவை கடந்து செல்கின்றார்கள். பெற்றெடுத்த மகனுடைய ஜனாசாவை கடந்து செல்கின்றார்கள். எதுவுமே கண்ணுக்கு தெரியவில்லை. எல்லாவற்றையும் கடக்கும் பொழுது மற்ற சஹாபாக்களை பார்த்து கேட்ட ஒரு விஷயம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலமாக இருக்கின்றார்கள். இத்தனை பேர் மௌத்தா போயிட்டாங்க, கவலை இல்லையா? இதெல்லாம் என்ன கவலை? ரசூல் ஹயாத்தாக நல்ல விதமாக எந்த வித ஆபத்தும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே வருத்தம் கிடையாது. இதுதான் பறவைக்கு ஒன்றும் ஆன்மாவுக்கும் உள்ள தொடர்பு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதைத்தான் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நீங்கள் மௌத்தாகும் தருணத்தில் ஐயோ இந்த உலகத்தை விட்டு போகணுமா அப்படின்ற நிலையில் நீங்க போகக்கூடாது. எப்படா போவோம் இந்த துன்யாவை விட்டு, என்னுடைய ரப்பை நான் சந்திக்க போகின்றேன், என்னுடைய ரப்பை நோக்கி நான் போகின்றேன் என்ற நிலை நீங்கள் வந்திருந்தால் நீங்கள் லட்சியத்தை அடைந்து விட்டீர்கள். இதைத்தான் குர்ஆன் சொல்கின்றது, இதைத்தான் ஹதீஸும் சொல்கின்றது, இதைத்தான் ஷைத்தான்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் ரஷீத் அஹ்மத் கன்காவி ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன்னுடைய தத்கிரத்து ரஷீத் என்ற கிதாபிலும், ஹஜ்ரத் மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி தஆலா தன்னுடைய ஆபீத் என்ற கிதாபுகளில் ஒரு மிக உன்னதமான ஒரு நிகழ்வை பதிவு செய்கின்றார்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பானிபத்தம் என்ற ஒரு ஊர் உண்டு. அங்கு ஒரு இறைநேச பெருமானார் வாழ்ந்து வந்தார். நான் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சம்பவத்தினுடைய தத்துவத்தை நீங்க உணரணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இறைநேச பெருமகனாருடைய மகன் அவரை பார்த்தா, இவனா அந்த ஊராவது பிறந்தவனா, இவ்வளவு மோசமானவனா இருக்கிறாங்க, எப்பொழுதும் கடியும் குடிக்காம இருப்பார், குடியிலனா வாழ முடியாதுன்றவர் இருப்பார். அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்வது மட்டும்தான் தன்னுடைய வாழ்வின் லட்சியம் போன்று வாழ்ந்து கொண்டிருப்பவர். தந்தையோ அல்லாஹ் தன்னுடைய நேசத்தை பெற்றவர், தந்தையோ அல்லாஹ் தன்னுடைய விநாயகத்திற்கு தகுதியானவர், தந்தையோ பல நபர்களை வழி நடத்தி வெற்றி காண செய்யக்கூடியவர். ஆனால் இப்படி ஒரு நாள் வந்தது, அந்த ஷேக் முர்ஷித் மௌத்தா போயிட்டாங்க. அவருடைய ஒரு முரீத், அவருடைய பெயர் அப்துல் ரஹ்மான். அவருக்கு விஷயம் தெரியாது. இன்று இருக்கிற மாதிரி சோசியல் மீடியாலாம் அப்படி இல்லையே. மௌத்தா போனால் 2 வருஷம் கழிச்சு தெரிஞ்சுக்கிற சூழல் கூட அன்னைக்கு இருந்தது. சரி, தன்னுடைய செய்தியை சந்தித்து வர போகலாம் என்ற அடிப்படையில் போகும்போது கடைவீதி வழியாக போறாரு. வெறுங்கையா போனா நல்லா இருக்காது. நம்முடைய செய்தியை நம்ம சந்திக்க போறோம். ஏதாச்சும் பழங்கள் வாங்கிட்டு போனாலும் பழங்கள் வாங்கிட்டு போறாரு. இது ஒரு புறம். மறுபுறம் அந்த மகனார் இருந்தார் இல்லையா, குடியும் கடியுமாக, அவருக்கு ஒரு வேலைக்காரர், அவர் பேரும் அப்துல் ரஹ்மான் தான். அவர் கூப்பிட்டு சொன்னார், இப்போ மார்க்கெட்டுக்கு போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு அவர் அனுப்பிட்டார். இது மறுபுறம். இது என்ன அது என்ன யாருக்கும் எதுவுமே தெரியாது, தனித்தனியாக நடக்கின்றது. அந்த ஷேഖனுடைய முரீது வீட்டு வாசலில் போய் கதவு தட்டுறார். உள்ள இருக்கக்கூடிய ஷேഖனுடைய மாணவர் யாரு, அப்துல் ரஹ்மானா அப்படின்னு கேட்க, வெளியே இருக்கிறவங்க என்ன தோணும்? ஏன்னா நம்முடைய பார்வையில என்ன சரியத்துல நம்ம பார்க்க மாட்டோம். கராமத்து பெரிய வழி இல்லாது, கராமத்து பெரிய வழி இல்லைங்க. கராமத்து என்பது வழிபாடுகளுக்கான அடையாளமே கிடையாது. ஒரு சாதாரண மூமிங்க ஒரு காபிரிடத்தில் கூட ஒரு அதிசயம் நிகழும். அஜ்மீர் நாயகத்துடைய வரலாறுகளை எல்லாம் கேள்விப்படுகின்றோம் அல்லவா? ஒரு காபிர் அந்தரத்தில் பறந்தான் என்பதா எப்படி சாத்தியமானது? அது ஒரு பெரிய தகுதியே கிடையாது. ஆனா நம்முடைய பார்வை எப்படிதான் இருக்கும்? ஒரு கராமத்து செய்யறாருன்னா பெரிய வகையவா இருக்கு. அவர் ஒரு சாதாரண மனிதர். அவருடைய சிந்தனை போன்றதான்
தூண்டியது. நான் இப்பதான் வர்றேங்க, என்னை கதவு திறந்து பார்க்கல, நான் யாரு என்னன்னு தெரியாது, என்னுடைய பெயர் முதல் கொண்டு தெளிவாக இவர் சொல்கின்றார் என்றால் நம்ம பெயரோட பெரிய ஷேப் ஆயிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்ட உடனே கதவு திறந்து உள்ள வாங்கன்னு சொல்ல இவர் உள்ள போறாரு. என்னப்பா ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர முடியாது. அடுத்த ஆச்சரியம் பாருங்க, ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரணும் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு உள்ள வந்த பிறகு அவர் பார்க்கிறாரு, நம்ம அனுப்பின பந்தா வேற, இவர் வந்திருக்கிறது வேற. ஆனா இவருடைய சிந்தனையில் அவர் மிக பெரும் ஷேகாக காட்சி அளிக்கின்றார். அல்லாஹ் தஆலாவுடைய நேசத்தை பெற்றவராக அவர் வர்ணித்து விட்டார். கேட்கிறாரு, ஏதாச்சும் எனக்கு அமல் சொல்லிக் கொடுங்க, நானும் அல்லாஹ்வை அடைய வேண்டும், நானும் இது போன்ற அந்தஸ்துகளை பெற வேண்டும் அப்படின்னு. அப்படியா, இந்த பக்கம் போக கிழக்கால எனக்கு ஒரு தோட்டம் இருக்கு, போய் அந்த விவசாயம் செய்ய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டார். ஷேர் சொல்லிட்டார். அவருடைய எண்ணத்தை நன்றாக கவனிக்க வேண்டும். ஷேர் சொல்லிட்டாங்க, நான் போய் செய்யறேன் அப்படின்ட்டு. அவர் போனாரு. எப்போதும் போல ஐவேளை தொழுவது, ரமலான் வந்தால் நோன்பு நோற்பது, அவருக்குரிய கடமைகள் என்னவோ அல்லாஹ்வால் ரசூலால் எதுவெல்லாம் அவருக்கு பணிக்கப்பட்டிருக்கின்றதோ அதை முழுவதுமாக செய்து கொண்டே ஷேഖுடைய கட்டளைக்கு இணங்க நான் எல்லாம் செய்கின்றேன் என்று விவசாயமும் செய்து வருகின்றார். ஒரு கட்டம், ஒரு வருஷம் 2 வருஷம் போது அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு குத்துபு அபுதா என்று இறைநேச பெருமக்கள்ல பல படித்தரங்கள் உண்டு. குத்துபு என்பவர்கள் ஒருத்தர் மோதா போயிட்டாங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு குத்துபெல்லாம் கொண்டு வந்து விடுவாங்க. உங்களுக்கு புரியுற பாஷையில நம்ம சொல்றதா இருந்தா, ஒரு எம்டி இருக்கிறார், மேனேஜிங் டைரக்டர், அவருக்கு 4 பேர் ரொம்ப முக்கியமா இருப்பாங்க, பிஏ அசிஸ்டன்ட். இவங்க அவர் என்ன இன்னொருத்தர் கொண்டு வந்துருவீங்க. அதெல்லாம் இருந்தாலும் அந்த கடை இயங்கும், அந்த கம்பெனி இயங்கும் என்ற அடிப்படை. அது போன்ற இந்த உலக இயக்கத்திற்கு அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை பணித்திருப்பதை போன்று இறைநேச பெருமக்களையும் பணித்து வழங்கி இருக்கின்றான். இன்னாருக்கு இந்த வேலை, இன்னாருக்கு இந்த வேலை அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒரு குத்துபு மௌத்தாகிவிட்ட சமயம் மற்ற குத்துபுமார்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் முராகபா செய்கின்றார்கள், அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்கின்றார்கள். ரப்பே, உன்னுடைய இறைநேசத்திற்கு தகுதியான ஒரு நபர், உன்னுடைய குத்துபாக இருந்த ஒரு நபர் வஃபாத்தாயிட்டார். இப்ப அந்த இடத்திற்கு வேறு ஒருவரை கொண்டு வர வேண்டும். யாரும் காட்டுடார் அப்படியே அப்படின்னு எல்லாருமே முராகபா செய்யறாங்க. ஒரு தோட்டக்காரர் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா, அப்துல் ரஹ்மான்ட்டு, அந்த தோட்டக்காரருக்கு தான் முராகபா தெரியல. ஒரு இறைநேசருடைய தோற்றமும் இல்லை, இறைநேசத்திற்கான பக்குவமும் எதுவுமே தெரியல. ஒரு சாதாரண நபர் அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு காட்டுகின்றானே, ஒருவேளை நாம தவறு செய்யுமோ என்று மீண்டும் 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 முராகபா செய்கின்றார்கள். எல்லா தருணங்களிலும் அல்லாஹ் தஆலா அந்த நபரையே காட்டுகின்றான். எல்லா குத்துபுமார்களும் அல்லாஹ் தஆலாவிற்கு இணைந்துகின்றார்கள். ரப்பே, அந்த குத்துபுக்கு இறந்து போன அந்த குத்துபுடைய இடத்தில் வேறொரு குத்துபை கொண்டு வருவதற்காக வேண்டி உன்னுடைய ஆணைக்கிணங்க நாங்கள் முராகபா செய்தோம். எங்களுடைய கண்களுக்கு தெரிந்தவர் இவர்தான் தகுதியானவராக இருந்தார். அல்லாஹ் குத்துபாக என்று துஆ செய்கின்றார். குத்துபாக மாறிப்போனார். சின்ன ஒரு சேஷே இல்லை. ஒரு தொழிலாளர் சொன்னாலும் போய் செஞ்சார். உடனே எப்படி இந்த அந்தஸ்து கிடைச்சது? இறைநேச பெருமக்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். ஷேக் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஷேக்கிற்கான வழிமுறைகள் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். எல்லாம் மறுபக்கம் மிக உன்னதமான விஷயம், மிக கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லும்போது எது தெரியுமா சொல்லுவோம்? முரீதுமார்களுடைய எண்ணம், அவர்களுடைய உள்ளம். முரீதுகளாகிய உங்களுடைய உள்ளங்கள் சீராக இருந்தால் ஷேக் சாதாரண ஆளாக இருந்தாலும் நீங்கள் குத்துபாக ஆக முடியும் என்பதை சுட்டி காட்டுகின்றார். இன்னைக்கு நம்முடைய நோக்கம் எப்படி இருக்குங்க? இன்று நம்முடைய நிலை என்னன்னா, சோசியல் மீடியா தான் நம்ம ஷேக்குமா இருக்கு, சோசியல் மீடியா தான் நம்முடைய உஸ்தாதுமா இருக்கு, சோசியல் மீடியா தான் இன்னைக்கு நம்முடைய மதரசாக்கள். ஒரு ஆலிம் சொல்லுவார், இந்த பெயரை வைக்காதீங்க, இது பொருத்தமற்றது. அவர் சொல்லுவார், கூகுள் யூனிவர்சிட்டியிலே நம்ம கேட்டுட்டோம், அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, இது அர்த்தமுள்ள பெயர்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவர் அதுதான் மதிக்கிறாரு. அப்ப ஆலிமுடைய மதிப்பு போயிடுச்சு. ஒரு ஷேக் சொல்லுவாங்க, இது போன்று தான்ப்பா நீ அமல் செய்யணும். அந்த ஷேக்கு இவர் சொல்லுவார் திருப்பி, இல்ல அது இல்ல, நாங்க யூடியூப்ல மாதிரி ஒரு அதற்கு பேசுறது பார்த்தோம், இப்படி சொன்னாங்க. இப்ப யாரு ஷேக் இந்த இடத்துல? இதாங்க நம்முடைய நோக்கம். இப்படிதானே நம்ம போயிட்டு இருக்கிறோம். அப்ப லட்சியத்தை நோக்கி பயணிக்கின்றோமா அல்லது லட்சியத்தை அலட்சியமாக கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து பாருங்கள்.
அல்லாஹ் தஆலா சொன்னது அவனை அறிந்து வணங்க வேண்டும். அந்த அறிந்து வணங்குதல்ல வணங்குதல் எல்லாருமே சொல்லி முடிச்சிட முடியும். இப்படி தக்பீர் கட்டுங்க. இப்ப நீங்க கூட எந்திரிச்சு ஒருத்தர் சொல்லி கொடுப்பீங்க, தக்பீர் இப்படிதான்ப்பா கட்டணும், அல்லாஹ் அக்பர் இப்படிதான்ப்பா சொல்லணும், சஜதா இப்படிதான்ப்பா செய்யணும், இப்படி ஓதணும் அப்படின்ட்டு. எங்க உள்ளத்தை கொஞ்சம் சொல்லி பரிசீலி காட்டுங்க பார்க்கலாம். அந்த பணி யாராலும் செய்ய முடியாது. அந்த பணி யாரால் செய்ய முடியும்? அல்லாஹ் தஆலா அதையும் குர்ஆனின் மூலமாக நமக்கு காண்பிக்கின்றான். ரசூலை அனுப்பியதன் நோக்கம் என்னவென்று இறுதி தருணத்தில் நாம் சொல்ல வருவது என்னவென்றால், அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்தது அவனை அறிந்து வணங்க வேண்டும். இந்த அறிந்து வணங்க வேண்டும் என்பது வணங்க வேண்டும் என்று எல்லாரும் சொல்லிக் கொடுத்தாலும் அந்த அறிதலை யார் சொல்லிக் கொடுப்பார்? ரசூலை பற்றி அல்லாஹ் தஆலா ஹதீஸ்களில் மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைத்து அவர்கள் மூலமாக ஒரு தவறை நிகழச் செய்தானே அந்த ரப்புல் ஆலமீன், நிகழச் செய்து மன்னித்தான் அல்லவா? அதற்கான காரணத்தை சொல்கின்றான். உங்களுடைய வம்சாவழியில் தான் என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்த நபர் வரக்கூடிய இந்த வம்சம் கரைபடிந்திருக்க கூடாது என்பதற்காகத்தான் உங்களை நான் மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அப்ப இந்த உலகம் படைக்கப்பட்டதின் நோக்கம் அல்லாஹ்வை நாம் வணங்குவதாக இருந்தால் அந்த வணங்குதல் என்னவென்று சொல்லிக் கொடுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை. இப்ப ரசூல் இருக்கிறாங்களா? ரசூல் இல்லையே என்ன செய்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபுவத்தை முடித்துக் கொண்டார்களே தவிர அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த விலாயத்தை முடிக்கவில்லை. இந்த விலாயத்தினுடைய தொடரை சஹாபாக்கள் கையில் கொடுத்தார்கள். சஹாபாக்கள் தாபியீன்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். அப்படியே வருகின்றவர்கள் தான் முர்ஷிதுமார்கள், அப்படியே வருகின்றவர்கள் தான் ஷேகுமார்கள். ஆரம்பத்திலே நாம சொன்னோம் இல்லையா, எப்படி தொழணும் நமக்கு தெரியவே தெரியாது. ரசூலை பார்த்து சஹாபாக்கள் கற்றுக்கொண்டார்கள். அது போன்றுதான் இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி நம்முடைய லட்சியத்தை நோக்கி எப்படி பயணம் செய்வது என்பது கிதாபில் சொல்லிவிட முடியாது, பயானில் சொல்லி காட்டிவிட முடியாது, நம்முடைய அறிவு சிந்தித்து தெரிந்து கொள்ள முடியாது. அதை காண்பிக்க நபி வேண்டும், சஹாபாக்கள் வேண்டும், தாபிஈன்கள் வேண்டும், தாபிஈன்கள் வேண்டும், அவர்கள் வழிவந்த முஹத்திஸீன்கள், முஃபஸ்ஸிரீன்கள் எல்லோருமே வேண்டும். அந்த வழிதான் நாம எப்பொழுதுமே சட்டத்தை மட்டும் நல்லா ஃபாலோ பண்ணிக்குவோம். இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா ஒரு மிகப்பெரிய இமாம். அவங்க இதை ஜாயிஸ்ன்னு சொல்லிட்டாங்க, இதை ஜாயிஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இதை பரதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, இதை சுன்னத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய தரத்தை நாம விளங்குறது எடுத்து இந்த அளவு தான். குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து இது ஜாயிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவர் தான் இமாமுல் ஆலம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். சஹாபாக்களை நேரடியாக பார்த்து பாடம் பயின்றவர்கள் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா. சஹாபாக்களிடத்தில் நேரடியாக பயிற்சி பெற்றவர்கள் என்று உலகமே போற்றுகின்ற குர்ஆனுக்கு அடுத்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள நூல் என்றால் புகாரி எல்லாருக்குமே தெரியும். அந்த புகாரியாக சிறப்படைய வேண்டும் என்றால் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா தேவை. ஏன் தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய உஸ்தாத், அவருடைய உஸ்தாத் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி மாணவர். இப்படி ஹதீஸ் இல்ல. சரி, நிறைய ஷேகுமார்களை பத்தி பேசுறாங்க. ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி திருப்பட்ட இறைநேசர், இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி திருப்பட்ட இறைநேசர். இப்ராஹிம் இப்னு அதம் ரஹ்மத்துல்லாஹி மலை மேல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவரிடத்துல ஒரு நபர் வந்து கேட்பார், எல்லாம் சும்மா ஆரிஃப் பில்லான்னு சொல்றாங்க, என்னங்க அப்படின்னு கேட்ட உடனே இந்த நபருக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது என்ற அந்த சிந்தனையோடு மிக எளிமையான விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒண்ணு இல்லப்பா, இந்த மலை இருக்கு இல்லையா, இந்த மலையை பார்த்து நடன்னு சொன்னா அந்த மலை நடக்கணும்ப்பா ஆரிப்பில்லான்னு சொல்லி அவங்க முடிக்கல, மலை நடக்க ஆரம்பிச்சு. அப்பேற்பட்ட இறைநேசத்தை பெற்றவர்கள் பெருசா நம்ம பாராட்டுறோம். அவங்களே இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மாணவர். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 4 பெரும் மதுஹபுகளில் அதிகம் பின்பற்றப்படுகின்ற 3வது மதுஹப் என்றால் ஹம்பலி மதுஹப். அதனுடைய இமாம் அவர்களுடைய ஷேக் பிஷ்ர் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவங்க யாருக்கு தரபியத் அடைஞ்சாங்கன்னு பார்த்தா அபூ ஹனீஃபா இமாம் ரஹ்மத்துடைய கலீஃபா தாவூத் தாயி ரஹ்மத்துல்லாஹி தஆலா. அப்ப நாம என்ன செய்யறோம்? இமாம்கள் ஒரு போர்ஷன்ல தனியா வச்சுட்டோம், இவங்கெல்லாம் வந்து சட்டம் சொல்றவங்க அப்படி. ஷேகுமார்களை இன்னொரு போர்ஷன்ல தனியா வச்சுட்டோம், இவங்கெல்லாம் இப்படி பயன் செய்வாங்க, இப்படி இஸ்லாம் செய்வாங்க. இதுதான் நாம் செய்த மிகப்பெரிய தவறு. எந்த ஒரு ஷேக்கும் இமாமாக இல்லாமல் இல்லை, எந்த ஒரு இமாமும் ஷேகாக
மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். ஷரியத்து இது வெளிரங்கம், ஒரு வெளி தோல் நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற படம் தான் தரீகத்து. இப்ப இது வேற அது வேற உங்களால சொல்ல முடியுமா? இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. உடலும் உயிரும் எப்படி அவசியம் நீங்க நினைக்கிறீங்களோ ஷரியத்தும் அவசியம், தரீகத்தும் அவசியம். தரீகத்து வேறு நினைச்சீங்கன்னா உங்களை ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான், லட்சியத்தை நீங்க தவறிவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஷரியத்து மட்டும்தான், தரீகத்து இல்லை என்ற ஒரு பாதைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அப்பொழுது நீங்கள் வழி தவறிவிட்டீர்கள் என்றுதான் அர்த்தம். இரண்டும் தேவை என்ற போக்கில் என்று நீங்கள் பயணிக்கின்றீர்களோ, ஷரியத்தை மீறாமல் தரீகத்தை என்று பின்பற்றுகின்றீர்களோ, தரீகத்தை ஷரியத்திற்கு மாற்றமாக இல்லாமல் என்று உங்களுடைய வழியாக ஆக்கிக் கொள்கின்றீர்களோ, அப்பொழுதுதான் மமா கலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது ஃபி தஃப்ஸீர் இல்லா லியஅரிஃபூன் என்ற பாதையில் நீங்கள் செல்கின்றீர்கள் என்ற அர்த்தம். அல்லாஹ் கடைசியாக சொல்லி முடிக்கின்றேன். அல்லாஹ் இந்த மனித படைப்பின் ரகசியத்தை சொன்னான். வணக்கம், அறிதல், இது எல்லாம் முதல் தரம் தான். ஆக உயர்ந்த தரம் தெரியுமா? கலீஃபா. என்னுடைய பிரதிநிதியாக ஆக்குறதாக மனுஷனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறேன். பிரதிநிதினா என்ன? ஒரு கலெக்டர் இருக்கிறாரு, சப் கலெக்டர் இருக்கிறார், இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர். அவர்களுடைய பவர் என்ன? கலெக்டருக்கு என்னென்ன பவர் இருக்கின்றதோ அவர் இல்லாத சமயத்தில் அந்த பவர் யாருக்கு போகும்? சப் கலெக்டர். டோட்டலா அந்த பவர் அவருக்கு வந்துடும். அப்ப அல்லாஹ் தஆலா தன் நகத்தில் வைத்திருக்கக்கூடிய பேர்பட்ட ரகசியங்களை, பொக்கிஷங்களை எல்லாம் தனக்கு சப்தாக மனிதனை ஆக்கவனுக்கு கொடுத்து விடுகின்றான். அவர்கள் தான் இறை நேசர்கள். அதனால்தான் அவர்கள் இந்த உலகத்தை வழி நடத்துகின்றார்கள். நீங்க ஓட்டு போட்டுதான் ஓடி வந்ததா நீங்க நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாம் பொறுப்பல்ல. உண்மை என்னன்னா இறை நேசர்கள் முடிவு செய்துதான் அவர்கள் வந்தார்கள். என்னன்னா அப்போ வீணா படம்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்று நாம் ஷரியத்தையும் தரீகத்தையும் தூக்கி போடுகின்றோமோ அல்லாஹ் நம்மை தூக்கி போட்டு விடுவான். என்று நாம் ஷரியத்தையும் தரீகத்தையும் ஒன்றாக கடைபிடிப்போமோ அல்லாஹ் நம்மை தாங்கி பிடிப்பான், நம்மை உயர்த்துவான். சஹாபாக்கள் 300 பேர், 1000 பேர், லட்ச மக்களை எல்லாம் வெற்றிக்கொள்ள முடிந்த சமுதாயம் 200 கோடி முஸ்லிம்கள் செருப்படி வாங்கிட்டு இருக்குன்னா என்ன இருக்கும்? ஒன்று ஷரியத்தை ஃபாலோ பண்றா, தரீகத்தை விட்டுறான், அல்லது தரீகத்தை ஃபாலோ பண்றா, ஷரியத்தை விட்டுறான், அல்லது ரெண்டையும் தூக்கி போட்டுறான். எப்படி லட்சியம் நிறைவேறும்? லட்சியம் நிறைவேறும் பொழுது அதற்கான பலனாக அல்லாஹ் வருவான். லட்சியம் உடையும் பொழுது அல்லாஹ் தூக்கி போட்டுருவோம். இறைநேச பெருமக்கள் சொல்லி காட்டுவாரு. ஒரு கடையில் நீங்க வேலை செய்றீங்க, உங்களுடைய எஜமானர் இருக்கிறாரு. உங்களுடைய எஜமானருக்கு உங்கள் மீது நிறைய அன்பு, பாசம், மகப்பத் எல்லாமே இருக்கு. நீங்க தப்பு செஞ்சுட்டீங்க. இந்த எஜமானர் எதை எதிர்பார்க்கின்றாரோ, எதை உங்களுக்கு கட்டளை பிறப்பித்திருக்கின்றாரோ அதற்கு மாறு செஞ்சுட்டீங்க. உங்கள் மீது உள்ள அந்த பாசத்தின் காரணமாக, உங்கள் மீது உள்ள அந்த மரியாதையின் காரணமாக நேரடியா எஜமானர் உங்க தண்டிக்கிறது இல்லை. வேற ஒரு வேலைக்கார மூலமா அவங்க சொல்றேன் ஏன் எல்லாம் பண்றான் அப்படின்னு அவன் உங்களோட கருத்தில் குறைந்தவனா இருப்பான். நேற்று வந்தவனா கூட இருப்பான், சின்ன பையனா கூட இருப்பான். ஏன் எல்லாம் பண்றீங்க, உனக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு, உங்களுக்கு எல்லாம் பார்க்கறா, நீங்க இப்படி செய்யுங்க. இதே நிலைதான் அல்லாஹ்வுக்கு நம்ம ரொம்ப பிடிக்கும். உம்மத்து முஹம்மதியாவை விட சிறந்தவர்கள் வேற யாருங்க? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதே போன்ற ஹஜரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போன்ற பனு இஸ்ராயேலர்களுக்கு சுவனத்திலிருந்து அல்லாஹ் தஆலா உணவை கொண்டு வந்து கொடுத்தான். ஆனால் அவர்களை விட சிறந்த உம்மத்து முஹம்மதியா நேரத்துக்கு சாப்பிட கொடுக்க மாட்டானா? ஹஜரத் மரியம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பனு இஸ்ராயேலுக்கு மிகப்பெரிய இறைநேச செல்வி, ஒரு நபியை பெற்றெடுத்த தாய். சீசனே இல்லாத சமயத்துல அன்சீசன்ல பழத்தை கொண்டு வந்து கொடுத்து தெரிந்த அல்லாஹ்விற்கு அவனுக்கு பிடித்தமான ஹபீப நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகி நமக்கு சீசன்ல கிடைக்கிற பழத்தை தர மாட்டானா? ஆனா கிடைக்கலையே. பருவமழை வர வேண்டிய இடத்துல பருவமழை வரல. ஏதாச்சும் சரியா நடக்குதா உடனே நாம எப்பவுமே உத்தமர்கள். என்ன, நீங்க எல்லா பொருளையும் பாருங்க. ஒரு கூண்டு இருக்கு, என்ன கூண்டுக்கு? பறவை கூண்டு. ஏன்னா அதுக்குள்ள பறவை இருக்கும். ஒரு தொட்டி இருக்கு, என்ன தொட்டிக்கு? மீன் தொட்டி. ஏன்னா அதுக்குள்ள மீன் இருக்கும். மனுஷன் கூட என்ன செய்யறான்? இரவு நேரத்துல கொசு கிடைக்கிற ஒரு வலைக்குள்ள படுக்கிறான். மனித வலைன்னு சொல்லுங்க யாராச்சும். என்னன்னு பேரு?
கொசுவை உள்ள இருக்கிறது நான் தான் கொசுவா? அப்ப மனிதன் எவ்வளவு நேர்த்தா வேலை செய்யறோம் பார்த்தீங்களா? நப்சு இப்படிதான் நம்ம வெளியெடுத்துக் கொண்டிருக்கின்றது. இதை உணர்ந்துட்டு நாம் எப்பவுமே என்ன செய்வோம்? நாமளும் தொழுவோம், எத்தனையோ நல்ல நேரம் துவா செய்யறாங்க. ஆனா எங்க மழை வருது, வீடு போட்டு வாட்டுது. நம்முடைய குறையை மறைக்க பழி அடுத்தவர் மீது சுமத்துவது மிக சுலபமான சிறு பிராயத்திலிருந்தே கடைபிடிக்கக்கூடிய விஷயம். ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிச்சிருவாங்கல்ல, கில்லர் நீங்களா இருக்கீங்க, மிஸ் இவதான் கில்லான்னு சொல்லிடுவீங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடியவர்களாக மாறிவிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வை குறை சொல்லக்கூடிய நிலை என்று உங்களிடத்தில் வந்து விட்டதோ உங்களை நீங்கள் நியாயப்படுத்துகின்றீர்கள் என்ற அர்த்தம். ஆனா அப்படி எப்படிங்க சாத்தியமாகும்? செய்யறதெல்லாம் அல்லாஹ், ஆனா நீங்க நியாயஸ்தான், அல்லாஹ் அநியாயஸ்தான். எப்படி சாத்தியமாகும்? நினைக்க கூட சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனை படைத்ததின் நோக்கம் இந்த உலகத்தில் அவனை அறிந்து வணங்க வேண்டும். இது ஆரம்ப நிலை. கடைசி நிலை என்னங்க? அவனுடைய கலீஃபாவாக ஆகிவிட வேண்டும். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி காட்டினார்கள், அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து தொழுவுங்கள் அல்லது அல்லாஹ் உங்களை பார்க்கின்றான் என்று தொழுவுங்கள். இந்த ஒரு ஹதீஸ் தான், இந்த ஒரு ஆயத்து தான். இதை நீங்கள் சரியாக உங்கள் வாழ்வில் பின்பற்றினால் மனித வாழ்வின் லட்சியம் என்ற கேள்வி வராது. லட்சியத்தை அடைந்த மிகப்பெரிய சாதனையாளர்களாக நாம் ஆகிவிட முடியும் என்பதை உணர கடமைப்பட்டிருக்கின்றோம். வல்ல அல்லாஹ் தஆலா இந்த லட்சியங்களையும் நோக்கங்களையும் உணர்ந்து உண்மையான முறையில் அவரை அறிந்து வணங்கக்கூடிய அவருடைய நேசத்தை பெற்ற பெருமக்களாக நம் அனைவரையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. வாஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.